மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி உணவு வேண்டல். ஒரு பெருங்கூட்டம் இயேசுவை தேடிச் செல்கிறது. அழியும் உணவிற்காகவா, அழியாத உணவிற்காகவா? இன்று நம்முடைய தேடல் எதுவாக இருக்கிறது? அழிந்து போவதற்கான ஒரு தேடலா, அல்லது வாழ்வதற்கான ஒரு தேடலா? அந்த மக்கள் இயேசுவின் மீது கொண்டிருந்த பற்று என்பது தங்களுக்கு உணவு கிடைக்கும் என்ற பற்று. அது இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா இயேசுவை தேடிய பெருங்கூட்டம் அவரை கண்டதும் பெருமகிழ்ச்சியுற்றது. காரணம் என்ன? நமக்கு உணவு கொடுத்தவர் மீண்டும் நமக்கு உணவு கொடுப்பார்ங்கிற அந்த உணர்வு மட்டும்தான். உணவை தேடிய கூட்டமாக இந்த கூட்டம் இயேசுவை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நாமளும் இயேசுவை தேடி போகிறோம்ல. எதுக்காக? ஆண்டவரே எனக்கு அதை கொடு, ஆண்டவரே எனக்கு இதை கொடு, எனக்கு அந்த வேலையை கொடு, எனக்கு இந்த படிப்பு கொடு, இந்த பட்டத்தை கொடு, இந்த பதவியை கொடு என்று தேடி தேடி அலைந்து ஓடுகிறோமே, இது இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையா, அல்லது எனக்கு தேவையானது கிடைக்கும் என்கிற அந்த அவநம்பிக்கையா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இயேசு அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து சொல்கிறார் இல்லையா, நீங்கள் அழியாத உணவிற்காக உழையுங்கள், நிலை வாழ்வு தரும் உணவிற்காக உழையுங்கள். நீங்கள் எல்லாம் தேடி வந்ததெல்லாம் ஏதோ அருள் அடையாளங்களை பார்த்ததா இல்லை, மாறாக நீங்கள் எல்லாரும் வயிறார உண்டதுனால தான் என்னை தேடி வந்திருக்கீங்கிற இந்த பதில் சொல்லுக்கு மக்கள்லாம் கேட்குறாங்க, இந்த நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? செயல், அதுதாங்க முக்கியம். இயேசு சொன்னார், தந்தை அனுப்பியவரை நம்புவதே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வதற்கான செயல்பாடு. இன்னைக்கு நாமளும் இயேசுவை நம்புகிறோம். இவரே மீட்பர், இவரே உயிருள்ளவர், இவரே எங்களுக்கு எல்லாமானவர், இரக்கமிக்கவர், அன்புக்குரியவர், மன்னிப்பவர். நம்பிக்கை என்பது வெறும் சொல்வதல்லங்க, அறிக்கையிடுவதல்லங்க, அது வாழ்வாக்கப்படணும். இல்லைன்னா யாக்கோபு சொல்கிற மாதிரி ஆயிரும் இல்லையா, செயல் இல்லாத நம்பிக்கை சுத்த நம்பிக்கை. இந்த செயலுள்ள நம்பிக்கையாக நாம் அதை உருமாற்றுகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய தேடலுக்கும் நாம் எதையெல்லாம் நாடி தேடி கண்டடைகிறோமோ அதிலும் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைவோம். இல்லைன்னா நம்முடைய தேடுதல், ஓடுதல், நாடுதல் எல்லாத்துக்கும் கிடைக்கிற இந்த அற்பமான இந்த இவ்வுலக சார்ந்த பதவி, பணம், பட்டம் எல்லாம் அழிஞ்சு போயிடும், காணாமல் போயிடும். நம்முடைய மகிழ்ச்சி ஒன்றுமில்லாமல் போயிடும். இன்னைக்கு இயேசு சொல்கிறது தான், நீ நம்புகிறாயா? நம்புகிறதை நம்பியபடி இயேசுக்குரிய சொல்லை உன்னுடைய சொல்லாக மாற்று, இயேசுடைய செயலை உன்னுடைய செயலாக மாற்று, இயேசுடைய வாழ்வினுடைய வாழ்வாக மாற்று. அப்பொழுது நீயும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வாய். இந்த நிலை வாழ்வுக்குரியவர்களாக நாமும் மாறிட, இயேசுவின் உள்ளே இன்னொருவராக நம்மை நாம் நிலைநிறுத்திட, அழியாத நிலை வாழ்வு தருகிற இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய உயிருள்ள உறவான நற்கருணையிலே நம்மையும் இணைப்போம். நாமும் நற்கருணையாக இந்த இயேசுவின் ஆற்றலோடு. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.